மாவட்டம், மரகணம் வட்டம், புதுப்பாக்கம் கிராமம். பாருங்கள், தண்ணி வந்து ஓடை வழியாக ஒட்டிட்டு நெல் பயிரெலாம் எவ்வளோ சேதம் பண்ணிக்குன்னு பாருங்கள். எத்தனை வாட்டி இந்த சேர்மன்கிட்டையும் எல்லாத்தையும் சொன்னோம், இந்த ஓடையை கொஞ்சம் பெருசாகிட்டு எங்கள் ரோடு போட்டு விடுங்க, ரீட்டைல் வால் ஒன்று கட்டி கொடுங்கன்னு. இது வரைக்கும் அதை கண்டுக்கவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வீடு அதான் வீடு கட்டு பார்த்தீங்கன்னா வீடு வழியாக உள்ளே தண்ணி பூந்து ஓட வச்சுன்னு தண்ணி ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே போகுது, குழந்தைங்களாம் இருக்குது. இந்த நிலைமையில் நாங்கள் அது எதுக்குமே போவோம். எமர்ஜென்சி ஒரு ஹாஸ்பிட்டல் போகணுன்னா கூட வழி இல்லை, ரோடு இல்லை, தெரு இல்லை, ஃபுல்லாக ஒட்டின்னு போகுது. அதை பாருங்கள் தண்ணி ஒட்டின்னு இந்த பேருக்கு வந்து தண்ணி வருது, இந்த சைடாக தண்ணி ஒட்டின்னு இந்த சைடு வருது. சேர்மேனே வந்து எதுவுமே கண்டுல 4 டைம் சொன்னால் கண்டுதே இல்லை அவர். இது என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதை பாருங்கள், நெல் பயிரெலாம் வேஸ்ட் ஆகுது. ஓடை புறம்போக்குனால ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறாங்க. அதை ஒழுங்காக வந்து பெருசு பண்ணி ஒரு ரீட்டைல் வால் கட்டினாலும் தண்ணி இந்த பக்கம் வராது. இல்லை எத்தனை டைம் சேர் பண்ணிட்டு நாங்கள் சொல்லிட்டோம், அவரும் வந்து கேட்குற மாதிரி தெரில. ஏதாவது உயிர் சேதம் ஆனால் அவர் வந்து இதெல்லாம் வந்து கண்டுப்பாரான்னு தெரில. உயிர் சேதம் ஆகணுமா இல்லை நியாயமாக கேட்டால் பண்ண மாதிரி போய் ரோட்டில் உட்காந்து போராட்டம் பண்ணாதான் அந்த ரீட்டைல் வாயிலும் அந்த நம்ம தெருவும் போட்டு கொடுப்பாரான்னு தெரில. இப்போ பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக வந்து ரோட்டு போட்டு அதான் அங்கே பார்த்தீங்கன்னா வீட்டாண்ட பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளார நாங்கள் அடுத்து வீட்டுக்குள்ளார எடுத்து காமிக்கிறோம். வாசல் வழியாக ஓட வச்சு தண்ணி வந்து வீட்டுக்குள்ளார போகுது. கட் பண்ணு.